எங்கே? நானே தாங்க மந்திரி மதுரமுத்தி மகாராஜா கொட்டமுத்து. ஏன்னா கூட எதுவும் பேசக்கூடாது. இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். ஆமா ஆனாலும் வாங்கட்டும். போட்டு எதிர்த்து வாங்க கூத்தே பெத்த முடிஞ்சு போச்சு. சிறுத்தை துண்டித்து விடுவேன். நாட்டுக்கு நாடு மகாநாடு. புகழ சிறந்த அழகுள்ள தாய் திருநாடு. என்ன ஊரு இது? இது தமிழ்நாடு. தமிழ்நாடு. என்ன ஊரு? இது பக்கநாடு. போட்டு விடு. அது மட்டுமல்ல, நம்ம நாடகத்தை உலகம் முழுவதும் பரிசாட்ட வேண்டும் என்று சொல்லி அக்கினி புயல் சேர்ந்த சேகரன் அவர்கள் வருகை வந்திருக்கிறார். நமது யாரு நம்ம பழனிசாமி அண்ணன், நம்ம அர்ஜுன் அண்ணன், அனைவரும் நண்பர்களும் வருகை வந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பம் எந்த பக்கம் போன தங்க பக்கமாகி என்னுடைய இல்லாமல் சிறப்பாகி வாழ வேண்டும் என்று சொல்லி குறிப்பு சமயம் வேண்டுகிறேன். அப்படி இருந்தாலும் தர்மமே முத்து மோட்சம், தர்மமே ஆச்சாந்திரம். சரி, அரம்பெண்ணும் தர்ம தேவதை சிறுசில் குடிகொண்டிருக்கும் சாயாம்பு மேடி படித்த ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஒருமை குணம் வாய்ந்த என் பேதான் பூலோக தர்மராஜன். உங்களையே பெற்றெடுத்தாலே தாய் தந்தை அந்த புண்ணியவதி என் பெயர் உங்க பெயர் தருமபுத்திர மகாராஜா இருப்பிடம் என் தாய் தந்தைகள் யாரு? அதாவது குருநாடு குருகுலம், குருகுலம் சரியான சந்திரகுலம். ஆமா, சரியான சந்திரகுலம். சந்திரகுல வம்சவழியில் வந்த என் தந்தையார் யாரு? பாண்டபுத்திர மகாராஜன். பாண்டபுத்திர மகாராஜன். தாய் குந்தி மந்தாரை. தாயாரோ குந்தி மந்தாரை. குந்தியாருக்கு 2 தேவிமார்கள். உண்மைதான். அப்ப நானே 2 கொண்டாடி கட்டலாம். ஒண்ணு கட்டினா பத்தாது. ஒண்ணு பத்தாதுங்க. என் தந்தை பாண்டு மகாராஜன் குந்தி மந்தாரை மனமளித்து நாங்கள் பாண்டவர்கள் ஐவராஜாக்கள் பிறந்தோம். பாண்டவர்கள் ஐவர்கள் உண்மைதான். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லக்கூடிய ஐவராஜாக்கள் பிறந்திருந்தாலும் நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாடு எது? எந்த நாட்டிலே வாசம் செய்து வருகிறோம். அதவா
வாழ்ந்து வருகிறீர்கள். ராஜாக்களாக இருப்பினும் இருப்பினும் வாழ்ந்து வரக்கூடிய நாடு டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம். இது ஊருக்கு சொந்தமல்ல டெல்லி. இப்ப கூட எலெக்ஷன் நடத்தி யாரு ஜெயிச்சாங்கன்னு கூட தெரியாது. அப்படி வெளியே சொன்னீங்கன்னா ஸ்டேஷன்ல புடிச்சு போட்டு அல்லல்லே ஓடி போட மாட்டாங்க. டெல்லி எடுத்து தெரியாது. இப்ப டெல்லி யாரும் ஆண்டு வராங்க? நரேந்திர மோடி. நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடி டெல்லி என்ற சொல் அஸ்தினாபுரமாக இருப்பினும் அஸ்தினாபுரத்தில் 56 நாடுகள் உள்ளன. 56 நாடுகள் உள்ளன. அப்படி 56 நாடுகள் அங்கம் முதல் விதர்ப்பம் வரை 56 தேசமாக இருப்பினும் 56 தேசத்துக்கும் நானே சொந்தக்காரன் அல்ல. நீங்களே அதிபதியா? இல்ல உங்களுக்கு என்று பங்கும் பகையாளிகள், எதிரிகள், மாமா மைத்துனர்கள், எனிமீஸ் படி சொந்த பந்தம். அப்படி இருக்கு வேளையில் என் தந்தையுடன் பிறந்த 3 மன்னர்கள். பேரான பெரிய தந்தை திருதராட்டிய மன்னன் காந்தாரி என்ற பெண்ணை மணமடித்து ஒவ்வொருவர்கள் 100 பேர் பிறந்தார்கள். 100 பேர். உண்மை. சரி, தந்தையார் குந்தி மந்தாரை மணமடித்து பாண்டவர்கள் ஐவராஜாக்கள் பிறந்தோம். பாண்டவர்கள் இவர்கள் விதுர மன்னனுக்கு திருமணமாக உள்ள நித்திய பிரம்மச்சாரியாகி விட்டார். சரி, அப்படி இருக்க வேளையில் பாண்டவருக்கும் பாண்டவர் ஐவராஜாக்கள் துரியோதனாதிகள் 100 பேர் 56 தேசம் சரி பாதியாக பிரித்தார். சரி, யாருக்கு அதிக நாடு? பாண்டவருக்கு தான் அதிகம். ஐவருக்கு தான் அதிக நாடு. ஆமா. துரியோதனாதிகள் 100 பேர், அவருக்கு 100 பேருக்கு சரிபாதி நாடா, ஐவருக்கு சரிபாதி நாடா என்ற வஞ்சகத்தை வைத்த துரியோதனன் வாரணாவதத்தில் அறைக்கு மிளகு புகழ் என்று சொல்லக்கூடிய அறைக்கு மாறிக்கொண்டு உண்டு செய்தி தந்திர மார்க்கமாக பாண்டவரை வரவழைத்தான். உண்மைதான். சரி, வரவழைத்து போகும் வழியிலே பொய்குடி வெட்டி வைத்தார். நடுக்கு தளத்தில் நச்சுமுளை குத்தி வைத்தார். உன்னைகின்ற சாதத்தில் லஞ்சம் என்று சொல்லி விஷத்தை கலந்து வைத்தார். படுக்கின்ற படுக்கையில் பாம்பை விட்டு வைத்தார். குளிக்கின்ற குளித்து கூரோசி குத்தி வைத்தார். நாட்டி வைக்கிறான். குளிக்கும் போது வயிற்றிலே சாப்பிட்டுவேன் அப்படின்னு சொல்லி எத்தனை வஞ்சகங்கள் செய்தார். அறைக்கு மாளிகை தப்பித்த பாண்டவர்கள் எங்கே சென்றோம்? இடும்பவனத்துக்கு சென்றோம். சென்று இடும்பனை வதம் செய்து மும்மலை கமலக்கணி தம்பியை விளக்கூடிய பீமனுக்கு திருமணத்தை செய்தோம். அண்ணனுக்கு வேலையை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் சொல்லி பீமன் மறைக்க காற்றக்கூடிய முருங்கை கொண்டு தாலி கட்டின தருமன். நீங்கள் தாலி கட்டினீர்கள். அதுக்கு இப்பொழுது கல்யாண முருங்கை என்று பெயர் வந்தது. கல்யாண முருங்கை. அதுக்கு முன்பதாக அது காட்டு முருங்கை. சரி, அப்படி காட்டு முறை கல்யாண முருகைக்கு திருமணத்தை செய்து பீமனுக்கு திருமணத்தை மும்மலை கமலக்கணி திருமணத்தை செய்து 1 ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தோம். பீமனுக்கு மும்மலை கமலக்கணிக்கும் கடோர சொல்லி பாலகனை பெற்றிருத்தி எங்கே சென்றோம்? சக்கரவனம் சென்று மக்காசுரனை வதம் செய்து பாஞ்சால தேசம் சென்று விளையாதே வெள்ளை வளைத்த தம்பி அர்ஜுனன் பாஞ்சாலியை மனமுடித்து அஸ்தினாபுரத்துக்கு நாடு கேட்க வந்தோம். உண்மைதான். நாடு கேட்க வரும் பொழுது குறிப்பாக விளக்கூடிய திருதராட்டிய மன்னன் நாடு கொடுக்க மறுத்தார். மக்களா, உன் தந்தையார் செருங்கவனத்திலே 50 முனிவர்களுக்கு சாபத்திரம் ஆண்டு மறித்து விட்டார். இருக்க வேளையில் தாயுடன் குந்தமாரியோடு வாழ்ந்து வந்தீர்கள் அல்லவா? நீங்க அரக்க மாளிகையிலே மாண்டு மறித்து விட்டேன் என்று சொல்லி மகனா விளக்கூடிய திருவாரூர் இளவரச பட்டம் கட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லும் வேளையில் பெரியப்பா அப்படின்னா நாங்க இருப்பது எந்த இடம் என்று கேட்கும் பொழுது இந்த காண்டவனத்தை கைவிட்டு காட்டினார். இந்திர பிரசுதம் என்று சொல்லக்கூடிய நாட்டை உட்பட செய்து ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தோம். எங்களை வாழ விட்டானா? ஜெகனியை முன்னிலையில் வைத்து என்ன செய்தா தெரியுமா?
மனம் முடித்து வந்து நாடு கேட்கும் பொழுது இருந்த காண்டாவனத்தை கையை நட்டி காட்டினார் திருதராட்டிய மன்னன். சொல்லக்கூடிய நாட்டை உட்பட செய்து ஆண்டு காலம் வாழ்ந்து வரும் தருணத்தில் ஜகனிய முன்னிலையில் வைத்து துரியோதனன் என்ன செய்தான்? சூதி என்ற பகடை கலைத்தான் பாண்டவரை. பகடையாடுகிறான். சூதி என்ற பகடை கலைத்து நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆளுமலை உச்சட்டி வரைவோடு அணிமுத்து கோட்டு அங்க வஸ்திரம் அனைத்தையும் தோற்க செய்தான். பிடிங்க கொண்டான். சரி, தோல்வி செய்த பாண்டவரை 12 ஆண்டு கானகம் ஓராண்டு அந்நியாதவாசம் முடித்து வந்தார். அங்குள்ள பிரகாரம் பாதியாளர் தருவனை கட்டளை விதித்தார் துரியோதனன். கட்டளை விதிக்கிறார். சரி, சூரியவனம், இரண்டாவது ராமரிசிவனம், மூன்றாவது முருக்க மகாரிசிவனம், நாலாவது கால மகாரிசிவனம், ஐந்தாவது சைந்துவனம், ஆறாவது காமதேன் பருவதம், ஏழாவது கெந்திரவனம், எட்டாவது குருமகாரிசிவனம். உண்மைதான். 8வது குருமகார சிவனத்தில் பாண்டவர் குடி கொண்டிருக்கிறோம். விடிந்தால் 9வது ரோமர் சிவனத்துக்கு போக வேண்டும். ஆகையினால் என் தம்பி அண்ணன் தம்பிகள் அனைவரும் அந்தபுரத்தில் இருக்கிறார்கள். தம்பிமார்கள் என் மனைவி பாஞ்சாலி ஆடி கூடாரத்தில் இருக்கிறார்கள். அனைவரும் அழைத்துக் கொண்டு வா. 9வது ரோமர் சிவனத்துக்கு போக வேண்டும். அனைவரும் ஆலோசனை கேட்டுவிட்டு மன்னர் அழைத்தார் என்று சொல்லி பாஞ்சாலி அழைத்துக் கொண்டு வா. வருகிறேன். அமருங்கள். கேளுங்கள் சபையார்களே, அவ கூதி எப்படி என்றால் எந்த பலகாரமாகத்தானே 4 முட்டை போடா விட அதே நேரத்தில் தர்மராஜனாகப்பட்டவர் பாஞ்சாலி அளிக்க பாஞ்சாலி சபை தற்பார்.